வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர். ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிப்பதை காட்டிலும் அவரை அற்புதங்கள் செய்தவரை புரிந்து கொள்ளுவதே மேலானது என்று நான் கருதுகிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறவர் என்று சொல்லி நம் ஆண்டவரை குறித்து வாசிக்கின்றோம். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருந்த யோர்தான் நதியை அவர்கள் கடக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இந்த அற்புத நிகழ்வின் மூலமாக 3 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது, தடைகளை வழியாக மாற்றுகிறவர். அவர்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எந்த தண்ணீர் அவர்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தண்ணீரே நடந்து செல்லும் பாதையாக மாறியது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ ஆண்டவர் சில சமயங்களில் தடைகளை அப்புறப்படுத்துவதில்லை. அந்த தடைகளின் வழியாகவே நம்மை நடத்தி செல்லுகின்றவர். அந்த தடைகளையே நம்முடைய வெற்றி பாதைகளாக மாற்றுகிறவர். இரண்டாவதாக, தாண்டி வந்த பாதைகளை நினைக்க வைக்கின்றார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில் 12 கற்களை நாட்டச் சொல்லி அவைகளை நினைப்பூட்டும் அடையாளங்களாக வைக்கச் சொல்லுகின்றார். ஆம், ஆண்டவர் நாம் நடத்தின பாதைகளை நாம் மறக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர். அதுதான் அவருடைய விருப்பம். மீண்டும் ஒரு தடையோ பிரச்சனையோ வரும்பொழுது கடந்த கால விடுதலையை ஆண்டவர் நடத்தினதை நினைத்து விசுவாசிக்க நாம் தைரியமாய் இருக்க ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லுகின்றார். அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல, அவர்களுடைய விசுவாசத்தையும் வளர்க்க இது ஒரு வழியாகின்றது. மூன்றாவதாக, தமக்கு பயந்து வாழ விரும்புகின்றார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் இப்படியாக நாம் வாசிக்கலாம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதைப் போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள். அன்பானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? இந்த அற்புதங்களின் வழியாக நீங்கள் பெற்ற நன்மைகளை மாத்திரம் நினைத்து கொண்டிராமல், இந்த அற்புதங்களை செய்த எனக்கும் நேர்மையாக, உண்மையாக, பரிசுத்தமாக பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆம், அற்புதங்களுக்கு பிறகு தம் ஜனங்களோடு அவர் தொடர்பிலே இருக்க விரும்புகின்றார். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற தடைகள் ஆண்டவருக்கு கடினமானவைகள் அல்ல. தடைகளையே பாதைகளாய் மாற்றுகிறவர் நம் கடவுள். அவருடைய எதிர்பார்ப்பின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அற்புதங்களுக்கு பிறகு மறவாது இருப்போம், அவரோடு இருப்போம். இவைகளே அவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.